உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தொடர்ந்து நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே கணிப்புகளை மிக துல்லியமாக வழங்கி கொண்டிருப்பதாக நீங்களே சொல்லி வருகிறீர்கள். இன்றைக்கு குரு வக்கிரமாக போகிறார். அந்த குரு வக்கிரத்தை பற்றி ஒரு சிறந்த கணிப்பை நமக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கொரியர்ஸுக்கும் இன்னைக்காக சார் நான் சொல்றாரு பார்ப்போம். சார் குரு பத்தி கேட்குறீங்க. ஆமாம், பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து வக்கரம் வராரு சொல்றாரு சார். சார் வக்கர நிவர்த்தி முக்கியமான விஷயம். அதாவது என்னன்னா, அந்த முடியத்துக்கு அதாவது குரு வந்து ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி வக்கர நிவர்த்தி ஆவார். அதே நேரத்தில் 4 மாதம் முடிஞ்ச அப்புறம் 12 மாதத்துல 4 நாளாக பிரிச்சுக்கணும். 4 மாதம் முடிஞ்சவன் இந்த 4 மாதத்துல திரும்பி வந்து வக்கரத்தில் இருப்பார். இந்த வக்கரத்தில் இருக்க சொல்ல அவரோட ஒரு பாதி வந்து திரும்பியும் சப்போஸ் ஒரு 7ஆம் வீட்டில் குரு இருக்காருன்னு வைங்க. அந்த 7ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னா 8ஆம் வீட்டிலேருந்து திரும்பி வக்கரம் மாதத்தில் அந்த 7ஆம் வீட்டுக்கு நடக்கக்கூடிய செயல்களை அது கொடுப்பார். அதனால தான் எப்பவுமே இப்போ சில ஜாதகத்துக்கு ஒரு வேளை குரு வந்து 9ஆம் வீட்டில் இருக்குன்னு வைங்க, ஆனால் சில சமயம் அது 8ஆம் வீட்டு வேலை செய்யும். அதே நேரத்தில் ஒரு ஜாதகத்துக்கு வந்து 7ஆம் வீட்டில் இருக்குன்னா 6ஆம் வீட்டுக்கு தேவையான வேலையை செய்யும் அந்த 4 மாதம். ஸோ அதை வந்து மாறி பலன் கொடுக்கும் சில ஜாதகத்துக்கு வக்கரமாக சொல்ல அந்த வக்கரமான நிலையே அவங்களுக்கு பிரச்சனைனா பிரச்சனையாக்கும், எடுத்து கொடுக்கணும்னா கொடுக்கும். ஆனால் சில விஷயங்கள் நம்ம பார்க்க சொல்ல ஒரு ஜாதகத்தில் ஒரு குரு 12 மாதம் இருக்கான்னா இந்த வக்கரத்தை எடுத்துக்கலாம். வக்கரன்றது பேக் பின்னாடி வராரு. ஸோ பின் ரிவர்ஸாக வந்துட்டு திரும்பி போவார். அந்த ரிவர்ஸாக இருக்க சொல்ல இப்போ இந்த வருஷம் நமக்கு என்ன நடந்ததோ அது சிலருக்கு நடக்காமல் இருந்ததுன்னா அது திரும்பி அந்த வீட்டுக்கு வந்து நடத்திட்டு திரும்பி போவார். அதுதான் குரு. அது இல்லாமல் குருவை பற்றி சொல்லணும்னா உலகத்திலே இல்லை, குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும். அதுதான் மிகப்பெரிய விஷயமே. ஸோ குரு பார்க்க கோடி நன்மைகள். அதனால் குருவை பற்றி நம்ம சொல்லலாம் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. இந்த பிளானட்லேயே பொசிஷன்லேயே வந்து பெரிய ஆர்பிட் வந்து குரு தான். ஸோ அதில் வந்து இந்த ஆர்பிட் வந்து சுத்த 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 என்ன ரிவர்ஸ் இருக்கும். இந்த ரிவர்ஸ் வந்து பூமிக்கு வந்து இந்த பக்கம் வரும், சவுத் போல் ஆகிடும். சவுத் போல்லேருந்து திரும்பி நார்த் போல் ஆகிடும். இது வந்து நம்ம ரிவர்ஸ் நினைக்கிறாரு. ஸோ பூமியோட சவுத் போல் திரும்பி நார்த் போல். ஸோ சவுத் போல் வருஷத்தில் 4 மாதம், நார்த் போல் வருஷத்தில் 4 மாதம் ஆகிடும். அதனால அது வந்து குரு மாறக்கூடிய தன்மை வர சொல்ல அந்த இடத்துல கரெக்டாக நின்று அந்த சுச்சுவேஷனில் குரு மாறிடும். அது இல்லாமல் ரெட்ராகேட் இருக்க சொல்ல எல்லோரும் பார்க்க வேண்டியதுதான், ரெட்ராகேட்டுக்கு முன்கூட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை அது சில விஷயங்களை கரெக்ட் பண்ணும். அந்த விஷயங்கள் நடக்கும். அது இல்லாமல் இப்போது குரு வக்கரமாகிறது வந்து எந்தெந்த பிளானட்டுக்கு நமக்கு நல்லா இருக்குன்றதை படிப்போம். எந்தெந்த பிளானட்டுக்கு வந்து இப்போ பொசிஷன் நல்லாயிருக்கும், மீதி எந்தெந்த பிளானட்டுக்கு அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நம்ம சொல்லக்கூடிய நினைப்போம். முதல்ல நல்லா இருக்க பிளானட்டுக்கு முதல்ல படிச்சுப்போம். என்ன சொல்லுங்க. அப்புறமா எப்படி இருக்கிறது இன்னொரு இதில் எப்படி அவங்க இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது, இது மிதுனத்துக்கு போகுது. ஆனால் ரிஷபத்துலேருந்து மேஷத்துக்கு வந்துடுறாரு ரெட்ராகேட் ஹவுஸில். ரெட்ராகேட் ஆடி அதுலேருந்து திரும்பியும் ரிஷபத்துக்கு வர்றார். அப்படி வர சொல்ல ஒரு பெரிய பிளான் வந்து பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ரிஷபத்தில் இருந்தாவே உங்களுக்கு வந்து ராஜகுரு அசுரகுரு புரியுதுன்னா பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆஃப் கவர்மெண்ட், மிகப்பெரிய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப், சுக்கிரனோட ஆட்சி புரியுதானுக்கு மிக பணம் இருக்கவங்க தான் போய் உட்காருவோம். அதனால சுக்கிரனோட ஆட்சி வந்து அங்கே கிடைக்குது. அதனால தான் சுக்கிரன் இருக்கவங்க தான் பெரிய பெரிய லெவலில் எலான் மாஸ்க் எடுத்தீங்கன்னா பெரிய பணம் இருக்குது உலகத்திலே, மிகப்பெரிய பணம். அப்போ சுக்கிரனோட ஆட்சி அங்கே நடக்குது. சுக்கிரன் கூட உட்காரக்கூடிய அந்த குரு இன்னும் அந்த பவரை இது பண்ணி விடுவான். ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணி விடுறான். அப்போ இன்க்ரீஸ் பண்ண சொல்ல அவங்க வச்சதான் ஆதிக்கம் அவங்க. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயரே சொன்னோம் இந்த வருஷம் சுக்கிரன் தான் ஆதிக்கமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே மணி மேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த குருவோட பலன், குரு போய் ரிஷபத்தில் உட்காரு, அது இல்லாமல் மிதுனத்தில் உட்கார சொல்ல மிகப்பெரிய பலனை கொடுப்போம் நம்ம. ஆனால் மிதுனத்துக்கு குரு நல்லவன் கிடையாது. ஆனால் மிதுனத்துக்கு அந்த போய் உட்கார சொல்ல அந்த மிகப்பெரிய பலன் வந்து பெரிய ராஜயோகங்கள் கிடைக்கும். ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் மேலே ஏறுறது கீழே ஏறுறதெல்லாம் மிகப்பெரிய இது வரைக்கும் தோர்ந்து போன இந்த ஷேர் மார்க்கெட் உருவாயிடும். பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து பாருங்க, அதான் அந்த கரெக்டாக அந்த குரு வக்கரமாய் நிவர்த்தி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குவான். ஸோ கோல்டு சில்வர்லாம் கொஞ்சம் இறக்குற மாதிரியா இருக்கும், ஆனால் அப்புறம் ஏற்றிடுவான். ஆனால் எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரிஷபத்தில் உட்கார சொல்ல அவரோட அது இல்லாமல் கும்பத்தில் ஒன்றும் சனியை உட்காந்துருக்கார். கும்பத்தில் சனியை உட்காந்துருக்கப்போ குருவோட பார்வை அங்கே இருக்குது. ஸோ குருவோட பார்வை இருக்கிறதுனால ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். ஸோ குரு மிதுனத்துக்கு போயிட்டாங்கன்னா பார்வை வந்துங்க கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அந்த பார்வை அவனோட குருவோட பார்வை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும்.
அப்போ குறைய சொல்ல என்ன ஆயிடும்னா சாரி சனி வந்து மீனத்துக்கு போயிட்டப்போ மிதுனத்தில் வந்து குரு போயிடுவார். குரு போகிறப்போ அது கரையாறப்போ ப்ராப்ளங்கள் திரும்பி ஏற்படும். அப்போ 4 மாதம் ஏப்ரல் 18ஆம் தேதி இல்லை ஏப்ரல் 20ஆம் தேதி குரு மாறுறப்போ அதுலேருந்து ஒரு 4 மாதம் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ சனியை வந்து தனி பார்வையாயிடார் அந்த பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் குரு வீட்டில் உட்காரனால நிறைய வந்து இந்த சண்டைகள் போர்லாம் நிறுத்தக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் ஏற்படக்கூடிய நிலைகள் இந்த குரு பண்ணுவோம். ஸோ மிதனத்தில் வந்து 2 முகமாக இருக்கும். மிதனம்ன்றது முகம் 2 முகமாக இருக்கும். ஒரு ரூபமே 2 ரூபமாக வச்சுருக்க மாதிரியா வச்சுருப்பாங்க மிதனத்துக்கு. ஸோ அந்த மாதிரியா யாழ், அந்த யாழில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் நல்லா வாங்க, மிகப்பெரிய படங்கள் ஓடும், சக்ஸஸ் மிகப்பெரிய சினிமா துறைக்கு பெரிய இதுவாக இருக்கும், மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். எதிர்பார்க்காத படங்கள்லாம் பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரியா ஒரு வழிகள் வரும். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வந்து இந்த மிதனத்தில் போய் உட்கார சொல்லுவாங்க. கல்வித்துறை மருத்துவத்துறை. ஆமாம், மிதனத்தில் தான் கல்வித்துறை நல்லா இருக்கும். கல்வித்துறை மிகப்பெரிய மருத்துவத்தில் நம்ம சொன்ன மாதிரி புது புது மெடிசன்ஸ் வந்துடும். உலகத்திலே மிகப்பெரிய இயல்பான மெடிசன்ஸ், சக்ஸஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ், எந்த மெடிசன்ஸ் தேவையோ அதுக்கான வழிமுறைகள் வரக்கூடிய எல்லாம் அந்த மெடிசன்ஸ்லாம் வந்துடும். மிகப்பெரிய வெற்றி இந்த மிதனத்துக்கு போகிறதுனால இருக்கு. பார்வை குறையும். ஆனால் குருவோட பார்வை குறைச்சாலும் வலிமையான யோகங்கள் வரும். அந்த வலிமையான யோகங்கள் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த குருவோட பலன் அதெல்லாம் இப்போ வக்ர நிவர்த்தியை மட்டும் எந்த ராசிக்கு நல்லா இருக்குன்றதை நம்ம போயிடும். để mình thấy đó những nhận đừng hết tế bào cái nghĩ để mình thấy đó cái nghĩ để mình thấy đó cái nghĩ bưng để mình thấy đó cái nhận đừng hết tế bào cái nghĩ để mình thấy đó cái nghĩ để bưng để cùng hết tế đó cái mình thấy để đó cái mình thấy đó cái nghĩ để đừng hết tế bào cái tiếng nhắn chính để mình thấy để đó cái nghĩ để mình thấy đó cái mình thấy để mình thấy đó cái nghĩ để mình thấy đó mình thấy mình phải để mình thấy đây đó mình thấy mình phải để mình thấy đó mình thấy sáng để mình thấy đây đó mình thấy đến mình phải để mình thấy đây đó mình thấy miếng để bưng để mình thấy đó mình thấy để mình thấy đây đó mình thấy tiếng đến từng thấy bán đến từng thấy đó mình thấy để mình thấy đây đó mình thấy tiếng để bưng để mình thấy tế bào mình thấy tiếng đến mình thấy đó mình thấy tiếng để mình thấy đó mình thấy tình thấy để từng thấy đó mình thấy gần hết để từng thấy đó mình thấy bằng thấy đó mình thấy miếng để mình thấy đó mình thấy cái bưng để cùng thấy cái đó mình thấy tiếng dẫn đừng thấy tế bào mình thấy miếng tiếng nghệ đừng thấy biết பர்டிகுலர் 5 ராசி சொல்றாரு. அதில் பர்டிகுலராக மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால இவர் ஜென்மத்தில் வந்து திரும்பி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் 4ஆம் தேதி. இந்த வக்ர நிவர்த்தி ஆனது உடனே வேலையில் ஒரு மாற்றம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வழிகள், விசாவோட பிரச்சனைகள் தீர்றது, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எதிர்பார்க்காத வழிகள், மெயினாக உடல் உபாதைகள், மனுஷனுக்கு கூட உடல் உபாதைகள் வந்து தீர்ந்துடும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், அது இல்லாமல் கடன் வந்து தீர்றதுக்கான வழி, ஒரு புது வீடு வாங்கலாம், ஒரு புது இடத்த வாங்கி போகலான்ற ஒரு எண்ணங்கள், அதை வாங்கக்கூடிய நிலைமைகள் இந்த 4 மாதத்தில் அந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறமா கொடுத்துருவான். இது ஒரு பயிற்சி போல தான், ஆனால் அது ஒரு வக்ர நிவர்த்தியெல்லாம் கொடுத்துருவான். அது இல்லாமல் இவங்க வந்து கல்யாணம் தடையாக இருக்கவங்களுக்கு இந்த தடவை அந்த 4 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அது இல்லாமல் இவங்க வந்து நிறைய விரயங்கள், செலவுகள், சின்ன சின்ன இன்சிடென்ட்கள் நடந்ததெல்லாம் ஸ்டாப் ஆகும். தேவையில்லாத குழப்பங்கள், மனசில் நிம்மதிகள், கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லாத இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ குறைஞ்சிடும். அதுக்கான வழிமுறைகள். அது இல்லாமல் முருகரை வழக்கமில்லை வேண்டது நல்ல பலன். மெயினாக திருச்செந்தூரை வேண்டிக்காங்க. இந்த திருச்செந்தூரை வேண்டிக்க சில இந்த மேஷ ராசிக்கு பெரிய பலன்கள் காத்திருக்கு. மேஷத்துக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறத சொல்றேன். để đừng thấy để bà nghĩ để đừng thấy đó cái sáng để đừng thấy đó nghĩ để bưng để đừng thấy đó tiếng nhắn đừng thấy tế bà sáng để đừng thấy đó mình thấy nghĩ để đừng thấy đó mình thấy tiếng để đừng thấy đó mình thấy mẹ đừng thấy đó mình thấy những cùng thấy bà mình thấy bể cùng thấy đó mình thấy mẹ đừng thấy tế đó mình thấy tiếng bưng để cùng thấy bà mình thấy nghĩ để đừng thấy đó mình muốn để đừng thấy đó mình có thể đừng thấy tiếng đừng muốn để đó mình thấy tiếng đừng thấy đó mình thấy nắng để sừng thế để đó mình thấy kể sừng thế tế đó mình thấy lần hết để mình thấy đó mình thấy cần hết để mình thấy đó mình thấy tiếng để mình thấy tế đó mình thấy để mình thấy tế mà mình thấy tiếng chẳng kính
தெய்வம் வேண்டா நீங்கள் வேண்டா தீனம் தங்கும் தேக்கும் வேண்டா நீங்கள் தேவா நீங்கள் வேண்டா சந்தேகம் வேண்டா நீங்கள் வேண்டா தீனம் பங்கும் தேக்கும் வேண்டா தீங்கும் வேண்டா நீவி வேண்டா நீங்கள் தேவா நீங்கள் வேண்டா தீனம் பங்கும் தேக்கும் தேவா சந்தேகம் வேண்டா நீவி வேண்டா ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்கு வந்து ரொம்ப டாப்பா இருக்கு. அதாவது பொருளாதார முறை ஜென்மத்தில் உட்கார்ந்து, அதாவது 12ஆம் இடத்துல விரையாதிபதியாக உட்கார்ந்து திரும்பி ஜென்மத்துக்கு வக்கரமாயிடுறாரு. ஸோ வக்கர நிவர்த்தியாகி ஜென்மத்துக்கு வந்துடுறாரு. இந்த ஜென்மத்துக்கு வர சொல்ல நல்ல பலன், அதாவது எதிர்பார்க்காத ராஜயோகம், ரெண்டாவது எதிர்பார்க்காத பணங்கள் வரும், நிறைய விரயம், நிறைய செலவுகள், மனசுல திருப்தி இல்லாத இருக்கு, இடங்கள் கிடைக்காம இருந்தது, மனசுல வேற இடம் போகலாமா, எங்கே போகலாம், ஒரு தவிப்பு கூட தன்மைகள் இருந்தது எல்லாம் மாறும். அதுக்கான வழிகள், சில உடல் உபாதைகள் டக்குன்னு குறையும், நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், மனசில் ஒரு நிறைவுகள் ஏற்படும். அது இல்லாமல் படிப்படியாக வேலையில் வந்து உயர்த்தி வரும், படிப்படியான நிவர்த்திகள் வரும். அதெல்லாம் வேலையில் ரொம்ப கஷ்டங்கள், வேலையே இல்லை, ஒரு வேலை கிடைக்காம இருந்த ஒரு 3 மாதம், அது இல்லாமல் மனசு வந்து ரொம்ப பிரச்சனை, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச்சுக்குள்ள அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு நிவர்த்திகள் கொடுத்து ஒரு வழியான நல்ல நிலைக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான வழி உண்டு. அது இல்லாமல் இவங்க வந்து வெளிநாடு போகணும், இல்லை வேறு கண்ட்ரியில் போய் வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு இப்போ இந்த 4 மாதம் அவங்க முயற்சி பண்ணலாம். இருந்தாலும் ஜென்மத்தில் இருந்தாலும் ராஜகுருவாயிடுறார், அதனால் அதுக்கு நல்ல பலன் அவருக்கு கிடைச்சிடும். அதனால் எந்த ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது இல்லாமல் இவங்க வந்து பெருமாளை வென்றது தான் நல்லது. அது இல்லாமல் வேழக்கிழமையில் பெருமாளை வேண்டலாம். அது இல்லாமல் சுக்கிரனுக்கு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணினே வந்தால் யோகங்கள் கிடைக்கும், விரயங்கள் வந்து செலவுகள் நிவர்த்தி ஆகின்றதை சொல்கிறாங்க. தெய்வம் வேடா நீங்கள் தேவா சென்னைக்கும் வேடா திங்கன் தேவா நீங்கள் வேடா திங்கன் வேடா தேவா நீங்கள் வேடா நீங்கள் தேடா பெண்கள் பொட்டு வேடா நீங்கள் வேடா தேடா கைப்பண்ணுக்கும் தேடா பின்னை வேடா சேடா பின்ன தேவா பின்னை வேடா 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 திங்கள் வேடா 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 நங்கு செங்கை வேடா தேவா நீங்கள் வேடா திங்கள் தேவா நீங்கள் வேடா 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 அதாவது கன்னியாராசி. இந்த கன்னியாராசி எடுத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தான், அதாவது இவன் வந்து பாக்கியாதிபதியில இருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி அஷ்டமாதிபதிக்கு போயிட்டான் மேஷத்துக்கு. ஸோ 8ஆம் இடத்துக்கு போக சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போன தொகைகள் நின்று போச்சு, பணங்கள் வீட்டுக்கு திரும்பலை. இந்த கன்னியாராசி இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, இடங்கள் போட்டிருக்காங்க, இடத்த இது பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சப்போஸ் விளை நிலங்கள் போட்டிருக்கலாம், இல்லை பணத்தில் படம் மூவிங்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியா இருக்கிறது அந்த பணம் ரிட்டர்ன் ஆகாமல் இருக்குது, சடனாக ரிட்டர்ன் ஆகும், உடனே அவங்களுக்கு வழி கிடைக்கிறதுக்கான வரும். அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டைகள், பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள்லாம் சடனாக ஒரு அமைதிக்கு ஏற்படும். அது இல்லாமல் வெளிநாடு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறது, அது உடனே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அது இல்லாமல் கோர்ட் கேஸ், இது சம்மந்தப்பட்ட இடத்துல போயிருப்பாங்க, நிறைய பேர் பணத்தை கொடுத்துருப்பாங்க, பணம் அவங்க திருப்பி கொடுக்காம இருப்பாங்க. அந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் ஒரு நல்ல ஒரு அமைதியான நிலைமைக்கு ஏற்பட்டு அவங்க வழிகளை வந்து நல்லா ஆக்கிறதுக்கான தன்மைகள் இந்த கன்னியாராசிக்கிறது. இது வக்கரமானது, அவன் போய் கட்டி திரும்ப பாக்கியாதிபதியில் போய் உட்காந்துடுறான், 9ஆம் இடத்துல உட்காந்துடுறான், இந்த பிரச்சனைகள் தீரும். அதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து வர வேண்டிய இடங்கள், முன்னோர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அது சேல்ஸ் ஆகி அதுக்கான பணங்கள் வர்றது எல்லாமே இந்த 4ஆம் மாதம். அது இல்லாமல் பிரதோஷ வழிபாடு, சிவனுக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய காரணம். அதெல்லாம் உடல் உபாதைகள் இருந்தது, சின்ன சின்ன அடிகள் பட்டது, வாகனங்கள் அடிப்பட்டதெல்லாம் சடனாக நின்றுடும். இந்த மருத்துவ செலவுகள், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள், இந்த செலவெல்லாம் இப்போது குறைஞ்சிடும் இந்த 4 மாதத்தில். அதுக்கான வழிமுறைகள் பாக்கியாதிபதியில் உட்கார சொல்ல எல்லா மாற்றங்களும் வரும். அது இல்லாமல் இடங்கள் எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப நாள் முடியாதது திரும்பி அதை வேஸ்ட் பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். நல்ல ஒரு பாதையை அமைக்கக்கூடியது பிரதோஷ வழிபாடு. சிவனுக்கு பிரதோஷ வழிபாடுகள் பண்ணுறது நல்லது. வேழக்கிழமையான தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணால்
இன்னும் ஒரு பெரிய பலன் கிடைக்கும். để mình thấy đó tiếng nhắn đừng hết tế bào tiếng để mình thấy đó mình mất tử mình thấy đó mình mất để đó mình mất để trình thấy để đó mình thấy mình thấy để đó mình thấy cứng cứng vấn đề mình thấy đó mình thấy lý tử mình thấy tự mình thấy đó mình thấy để tính vấn đề mình thấy đó tiếng nhắn đừng hết tế bào tiếng để mình thấy đó mình mất cứng mình thấy đó mình hết bán cứng tình thấy mình thấy đấy để mình thấy đó mình mất để tình thấy này đó mình thấy bán để mình thấy đó mình thấy để tình thấy này đó mình thấy cái tính để mình phát triển để mình thấy đó mình thấy tiếng nhắn mình thấy đó mình thấy lý tử mình thấy đó mình thấy lý chính nghệ mình thấy biết ஏழாவது விருச்சிக ராசி. பர்டிகுலர் இந்த விருச்சிக ராசி 6ஆம் இடத்துல உள்ள போயிருந்தான். ஸோ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துல வக்கரமாயிருந்தனால ரணரோகு, உடல் உபாதைகள்ல ரொம்ப ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. கடன்கள் அதிகமாகிடுச்சு. தேவையில்லாத பொருட்கள் கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு வாங்க வேண்டிய ஒரு நிலைமைகள் ஏற்படுது. கடன் போய் தேவையில்லாத வேலையில் ஒரு திருப்தி இல்லை, நிம்மதி கிடையாது, மெயினாக தூக்கமே இருக்காது. வேலைக்கு போனால் ஏன்டா இந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திடுவேன். இந்த 4ஆம் தேதியிலேருந்து டே பை டே அப்படியே அந்த குரு வக்கரமான அப்புறமா நிவர்த்தி ஆகலாம். 7ஆம் இடத்துக்கு போகலாம். கல்யாண செய்திகள் வரும். அது இல்லாமல் புது இடங்கள் மாறும். வீட்டை விட்டு மாறி போகணும், வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகிடும். புது இடங்கள் போய் வழி படிப்பாங்க. அது இல்லாமல் மனசில் திருப்தியே இல்லை, வழி வரணும் அப்படின்றதெல்லாம் இந்த மாற்றங்கள் ஏற்படும். 2வது வேலையில் பெரிய மாற்றம். தகுதிகளை என்ன வாழறோம், என்ன இது வாழ்க்கை, அப்படியே ஒரு எண்ணர்கள், ஒரு புழுக்கமான நிலையை நிவர்த்தி பண்ணி அதுக்கான வழிமுறைகளை பண்ணக்கூடிய நாள்கள் வந்துருச்சு. அது இல்லாமல் இவங்க கண்டிப்பாக முருகருக்கு தான் அர்ச்சனை பண்ணும். வியாழக்கிழமைக்கு போங்க. முருகருக்கு இங்கே இருந்தாங்கன்னா வடபழனி கோயில் போங்க, இல்லைன்னா பழனி அந்த மாதிரியா ஊரில் இருந்தீங்கன்னா அங்கே போங்க. அது மாதிரியா முருகரோட கோயில்கள் எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல வழி வரும். அது இல்லாமல் குருவுக்கு தனியான வழிமுறை கொண்ட கடலை இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி அங்கே ஒரு 2 பேருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறது பண்ணாங்கன்னா இந்த இன்னல்கள்லேருந்து இப்போது வெளியே வரீங்க. இன்னும் நல்லபடியாக வெளியே வந்து உங்கள் பிரச்சனையும் தீரும். ஆனால் மனது நிம்மதியில். 2வது வயிறு சம்மந்தப்பட்டது சூடு தன்மை. இந்த சூடு அதிகமான தன்மையினால கொஞ்சம் வயிறு, சில உபாதைகள், மருத்துவ செலவாக இருக்கும். இதெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கான உணவு முறைகளும் பயன்படுத்துறது நல்லது. nghe đừng thấy đó tiếng đến đừng thấy đó đừng thấy đó tiếng đến đừng thấy đó tiếng đến đừng mất thấy đó thấy bị đừng thấy đó thấy vấn đề đừng thấy đó thấy đừng thấy đó thấy vấn đề đừng thấy đó thấy sẽ đừng thấy đến đừng thấy đó thấy đã cứng đến đừng thấy đó đến đừng thấy đó thấy cái vấn đề đừng thấy đi đừng thấy đó thấy tiếng đến đừng thấy đó thấy tiếng đến đừng thấy đó thấy đến để mình thấy đi đừng thấy tệ đó thấy tiếng nhắn đừng thấy tệ vào thấy sáng đi đừng thấy đó thấy tiếng để mình thấy đó thấy mình thấy để mình thấy mình thấy sáng để mình thấy đó thấy mình thấy đó thấy miếng để mình hướng để đó thấy nắng để mình thấy đó thấy để mình thấy đó thấy nắng để mình thấy mình mất tệ đó thấy miếng để mình thấy đó thấy tính nắng để mình thấy để đó thấy tiếng nhắn đừng thấy đó thấy miếng để mình thấy tệ vào thấy miếng nghe mình thấy đó tiếng để mình thấy chỉ sự thấy nghe đó tiếng nhắn đừng thấy đó thấy miếng nghe mình thấy biết. அதாவது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து உறவுகள் கிட்ட பெரிய சண்டைகள், அண்ணன் தம்பி கிட்ட சண்டைகள், ஃபேமிலிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், வரத்துக்கு முன்னாடி செலவு, எந்த ஒரு காரியம், ஒரு விஷயம் கூட நடக்காது. எந்த காரியத்துக்கு போனாலும் தடை, எந்த காரியத்தில் போனாலும் ஒரு நிவர்த்தி கிடையாது. ஒரு மூவ்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. வேலையில் உட்காந்தா வேலையில் டீக்ரேட் பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை பண்ணி வெளியே தள்ளுற அளவுக்கு பண்ணுறாங்க அவங்கள. அந்த நிலைமை இருக்கும். அது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காது, ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாமல் அப்படியே உட்காந்து இருக்க மாதிரியா இருக்கும், ஸ்டேபிள் ஆன மாதிரியா. இதுக்கான வழிமுறைகள் இந்த 4ஆம் தேதி குரு மாறுறதுல ஒரு பெரிய பலன்கள் காத்திருக்கு. அது இல்லாமல் அந்த 4ஆம் இடத்துக்கே போய் உட்காந்தோன்னா வீடு வாங்குறது, வேறு இடத்துக்கு போய் உட்காராது, வேறு நாட்டுக்கே போய் உட்காரணும், வேறு நாட்டில் வேலை செய்கிறோம், அங்கே அவங்களுக்கு வேலை மாறி அதுக்கான வழி வருது. முன்னோர்கள், அதாவது இவங்களுக்கு முன்னோர்கள் இருக்கவங்களுக்கு சில தர்ப்பணங்கள், அவங்களோட வழிகளை பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த கும்பராசி இருக்கவங்களுக்கு அவங்க பெற்றோர் வழியில் தாய் வழியாக இருக்கலாம். அவங்களுக்கு உடல் உபாதைகள்,
அதாவது அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இவங்களுக்கும் தலபாரம், கால் வலி இது சம்மந்தப்பட்ட வரும். இல்லைன்னா சரமங்கள் சம்மந்தப்பட்ட வியாதிகள், என்ன காப் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். இதெல்லாம் போக அதுக்கான நிவர்த்தி வந்தது சரியாயிடும். ஆனால் காரிய தடை, மிகப்பெரிய காரிய தடை இருந்ததுனால அவங்களுக்கு எந்த ஒரு காரணம் 4ஆம் தேதி நிவர்த்தி ஆன அப்புறமா சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சிவன் கோயிலை போய் காரிய தடைகள் இருந்தால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பிரதோஷத்துக்கு தேன் கொடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ண சொல்ல எல்லா பலனும் குறைக்கும். அது மாதிரியா இந்த மாதிரியா இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப கவலையாக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பித்தூருக்கு தர்ப்பணம் பண்ணிங்கன்னா ஒரு நிவர்த்திகள் கிடைக்கின்றதா சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக. இப்போ இந்த 5 ராசிகள் இல்லாமல் மற்ற ராசிக்காரங்கள்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாமே சொல்கிறேன் சார். சொல்கிறீங்களா? அது வந்து அடுத்த இதில் நாளைக்கு எல்லாமே ஃபுல் டோட்டல் சொல்லிடுவோம். இது 5 சொல்லியிருக்கோம். ஆமாம், இன்னைக்கு 7 தானே சொல்லிடுவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொரியர்ஸ்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார். சொல்லுவார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.